ரிஷபராசிக்கு வணக்கம். உங்களுடைய ராசி குணாதிசயங்கள். ரிஷபராசிக்கு இன்னைக்கு முதலாக குணாதிசயங்கள் போடுறேன், பார்த்துக்குங்க, கேட்டுட்டு வாட்ஸ்அப்பை அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் மெனக்கிறேன். நீங்கள் தான் அதிகமாக என்னை ஃபாலோ பண்ணுறீங்க. அதாவது உங்களுடைய ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ஸ்திர ராசிகள். அதற்கு பிறகு உங்களுடைய உருவம் காளை மாடு. காளை மாடு தான் பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது, ஆனால் குணங்கள் ரொம்பவும் அற்புதமான குணங்கள், இலகிய மனம். காரணம் கேட்டால் இந்த ராசியில் பிறக்கிறவங்களாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க. காரணம் கேட்டால் அங்கே ரோகிணி நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய அழகிலாக பிறப்பாங்க. அதுக்கு பிறகு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்பவும் அழகாக இருப்பாங்க. அதுக்கு பிறகு உங்களோட நட்பு ராசிகள் 2ஆம் ராசி 5ஆம் ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா புதனோடது. மிதுனம் கன்னி. இந்த ராசிகளோட நட்பில் பழக்கம் வச்சுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அதற்கு பிறகு மிருகசீரிடம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் உங்கள் ராசியில் இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் போஸ்டிங் உங்களுக்கு. எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. அந்த குடும்பத்தாருக்கு கம்பல்சரி கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக இருக்குது. அதற்கு 9ஆம் ராசியும் 10ஆம் ராசியும் உங்களுடைய நட்பு ராசி. யாருன்னு கேட்டால் மகரமும் கும்பமும். அந்த ராசிகாரர்கிட்ட நட்பு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு.